3 பொருளில் எப்படி ஜாம் செய்யணும்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் வாங்க. தேவையான பொருள் ஸ்ட்ராபெர்ரி, சர்க்கரை, லெமன் போதுங்க. இதை மட்டும் வச்சு எப்படி தரமாக ஒரு ஜாம் செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வேலை மிச்சமாகும். நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அது வதங்குறதுக்கோ அது வந்து எப்படி சொல்கிறது கரையிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ரொம்ப பொடியாக போட்டிங்கன்னா டப்புன்னு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்து ஓரம் வச்சுருங்க. அடுத்து லெமனை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஜூஸ் வேணுன்னா எடுத்து வச்சிடலாம். நான் ஜூஸ்லாம் எடுக்கலை, நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்மளாம் பெரிய ஆள் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சுருங்க. வச்ச உடனே கொஞ்சம் ஹீட் ஆகணும். அந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரியை போட்டுருங்க. தண்ணி எண்ணெய் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதில் வர்ற எசன்ஸு அதில் வர்றது மட்டும்தான் இருக்கணும். இதில் தண்ணியெலாம் போட்டிங்கன்னா ஜாம் வராது, தொக்கு தான் வரும். அதனால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 1 hour 2 hour ஆயிரும். அவ்வளோ டைம்லாம் நமக்கெல்லாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. தப்பும் கிடையாது. நான் வந்து இதில் எதையுமே நான் கட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ஸ்ட்ராபெரி போட்டதுலேருந்து அந்த ஸ்ட்ராபெரி வதங்கி எடுக்கிற வரையுமே நான் வந்து அப்படியே தான் இது பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு டைமில் அந்த ஸ்ட்ராபெரி எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள். இப்போ போடும்போது என்ன கலரில் இருந்துச்சு, அந்த கலரும் சரி அந்த கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆக 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 வீடே கமன்னு ஒரே ஸ்ட்ராபெரி வாசனை. நம்ம கட் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிடாதுங்க அந்த பசங்க. ஒன்று சாப்பிடும், ஒன்று கீழே போட்டுரும். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், வேஸ்ட்டே ஆகாது. இது ஹெல்தியான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இதில் ஒயிட் சுகர் போடுறோம். ஒயிட் சுகர்னாலே விஷத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஒயிட் சுகர்லாம் நிறைய சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். நாங்களே ஹெல்த்தியாக தான் இருக்கோம். தெரியல, இப்போ இருக்க காலத்தில் எது நம்புறது இல்லைனான்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது ஹெல்தியான்னு கேட்டால் தெரியல, ஆனால் டேஸ்டியான்னு கேட்டால் 100% டேஸ்டி. அதேமாதிரி நம்ம வீட்லேயே செய்கிறதுனால இப்போ கடையில் வாங்கினா அது என்ன போட்டிருப்பானோ, என்ன பண்ணியிருப்பான், அந்த மாதிரிலாம் ஒரு டவுட் வரும்ல. என்னென்னா போட்டிருப்பாங்க, அதில் கலந்துருப்பாங்கன்ட்டு. இதில் நம்ம எதுவுமே கலக்கலை. இப்போ என்ன கலந்துருக்கோம், சர்க்கரை மட்டும்தான் கலந்துருக்கோம். ஒரு 3/4 கப்பு சர்க்கரையை போட்டுருங்க. இந்த டைமில் கிண்ட ஆரம்பிச்சிங்கனாலே ஜாம் தான் வர ஆரம்பிச்சிடும். கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது போட்ட உடனே நல்லா திக்காகும். நீங்கள் என்ன பண்ணணும், கை மட்டும் எடுத்துடக்கூடாது. கை எடுத்தால் கதை முடிஞ்சிருச்சு, கருகிரும். இந்த ஓரம் எல்லாமே நிறையா ஒட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. நல்ல டேஸ்ட்டான ஜாம் சாப்பிட்ணுன்னா கிண்டித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டில் வச்சோம்னா அடி பிடிச்சிரும். அந்த ஓரம் எல்லாமே ஒட்டிக்கிட்டு வரும்ல, அதுவுமே அதிகமாகிடும். அதனால் வந்து சிம்லேயே வச்சுருங்க. இது வந்து கரெக்டான டைம். ஏன்னா வந்து ஓரளவுக்கு திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா லெமன் புழிஞ்சு விட்றணும். இதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சோம்னா அந்த புளிப்பு தனியாக அப்படியே தெரியும். என்ன பண்ணுங்க, இந்த டைமில் வந்து அந்த பாதி லெமனை புழிஞ்சிட்ருங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக புழிஞ்சா அந்த மாதிரி கொட்டையெல்லாம் போகும். அதனால் நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ஊற்றுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கைவிடாமல் இப்போதைக்கு ஒரு 2 minutes 3 minutes வந்து அதிலே வந்து நல்லா இதாகட்டும். அந்த லெமன் ஜூஸ் உள்ளே போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி எந்த அளவுக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த குட்டி குட்டி பழம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே கையிலேயே நீங்கள் நசுக்கி விட்ருங்க. இல்லைன்னா தனித்தனியாக தெரியும். அது சாப்பிடும் போதோ இல்லை இது ப்ரெட்டில் போடும் போதோ வந்து அது மட்டும் தனியாக தெரியும். நீங்கள் நல்லா பாருங்கள், ஜாம் கலரு நம்ம எந்த ஃபுட் கலரும் அதில் போடல. கலரு டேஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, சான்ஸே இல்லைங்க. நான் கூட ஒரு டவுட்லேயே தான் செஞ்சேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டு, வாசனையும் அப்படி இருந்துச்சு. இதில் என்ன காமெடினா, இதில் செஞ்சதில் கடாயில் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு. நம்ம பாட்டிலில் வந்து போடுறதுக்கும் இல்லை, அதுலேருந்து அந்த கடாயே என்கிட்ட கொடுக்கல என் பசங்க 2 பேரும். அப்போனா பார்த்துங்க எந்தளவு டேஸ்ட்டுன்னு. நல்லா திக்காகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து போடுங்க. எப்படி இந்த இதிலேருந்து விழல பாருங்கள், ஸ்பூன்லேருந்து விழல. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 weeks வரை வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம். இது 2 weeksலாம் தாங்காது, ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.